கோயிலுக்கு போகிறோம் பிள்ளைங்களா. நடந்து போயின்னு இருக்கிறேன். ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பஸ் ஏறிடலாம் அப்படின்னு. வண்டின்னா வெயில் வேறு ஓட்டின்னு வர முடியாது, அதனால் பஸ்ஸில் போகிறோம். ஈசிஆரில் இருக்கிற கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். கிளம்பிட்டோம்ப்பா. கிளம்பி நடந்து போயின்னு அப்பா முன்னே போயிட்டாங்க, நான் இப்போ பின்னாடி போயின்னுக்கிறேன். ஆட்டுறேன். ஹோட்டலில் போய் டிஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே சொல்லுங்களா, பாய். மூச்சு வாங்குதில்ல அம்மாவுக்கு. ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஹோட்டல் ஸ்ரீனிவாசா போகிறோம். நாஸ்டா பண்ணிவிட்டு என்னென்ன சாப்பிட்றோன்றது காட்டுறேன். வாங்க ஹோட்டலுக்குள்ளே போகலாம். ஆமாம், சாப்பிட்டு போங்கிறான் கொலை. சொல்லிட்டீங்களா எப்படி வரும் வண்டி இல்லை? நான் அங்கே வரும்போது உங்களை பார்த்தேனே. இப்படி உட்காந்தா நல்லா இருக்கும். கேஷியரியா சொல்லிட்டீங்களா? நம்ம சாப்பிட வந்துக்கிறாரு. ஆமாம், வந்துட்டோம். சொல்லுங்க, 2 இட்லி 1 வடை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்க? பிளைன் தோசையான்றாரு. சொல்லிட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம சீனிவாசாவுக்கு வந்து? அதை போட்டுக்குது என்ன எல்லாமே. என்ன மினி டிஃபன் பா இது பாருங்க, என்ன அதுக்கு சொல்லுங்க. அதே பேசினுக்கிறேன்ப்பா. பார்க்க பிள்ளைங்களா, இப்போ மினி டிஃபன் வாங்கியிருக்கோம் சீனிவாசா ஹோட்டலில். செமையாக இருக்கும். ஒரு பூரி வைக்கிறாங்க, ஒரு தோசை வைக்கிறாங்க, ஒரு இட்லி வைக்கிறாங்க, ஒரு வடை. இது வந்து பொங்கல், அப்புறம் கேசரி, இது கார சட்னி, புதினா சட்னி, சாம்பார் எல்லாம் சேர்ந்தா 150க்குள்ளே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் சீனிவாசாவில் வாங்க, சுட சுட சாப்பிடலாம். அம்மா வீட்டில், அம்மா ஹோட்டலுக்கு. நம்ம ஊரில் எல்லாமே சூப்பர் தான். இது சாப்பிட போகிறோம். வாங்க பிள்ளைங்களா. ஆசை. ஆமாம், அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் செல்வாக்கு எல்லா பிள்ளைங்களுக்குமே. அதான் அந்த பொண்ணை பார்த்து ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா அப்படி தான் சாப்பிட வச்சு தான் விட்டு போவார். தோசை வரும். எல்லாம் நட்டு இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. காப்பி கோசல காத்துனுக்கிறோம் பசங்களா. காப்பி சாப்பிட்டோம்னா கிளம்பிடுவோம். காஃபி மினி டிஃபனில் எத்தனை ஐட்டம் பாருங்கள். ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு வடை, ஒரு பொங்கல், அப்புறம் கேசரி, அப்புறம் என்ன வச்சாங்க அவ்வளோதான். அதுக்கு சைட் டிஷ் எல்லாத்துக்குமே. அது ஒரு இட்லி, ஒரு வடை, தோசையே ஃபயர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. பொங்கல் நல்லா இருந்ததா? நல்லா சொல்லணும். பசங்க சாப்பிட வருவாங்கல்ல பார்த்தா. எங்கேருந்து வர நம்ம ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களும் வருவாங்கல்ல. எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. தப்பு இல்லை அது.
சூப்பராக இருக்குது போல, நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக. எப்படி இருக்குது நாஸ்தா சொல்லுங்க. கையை காட்டுறாரு. காஃபி எடுத்து வந்துருங்க. ஆமாம், இல்லையா புதுசாக சாப்பிட்ற மாதிரி கேட்குற. மினி டிஃபனுக்கு காஃபியும் கொடுத்துருவாங்க. இதுதான் ஸ்பெஷல் இந்த ஹோட்டலில் காஃபி. காஃபி குடிக்கும்போது எங்கள் அம்மா நான் இல்லையா இதானே நீங்கள் வாங்குற மிக்சரு? சரி, கை கழுவிட்டு வாங்க போங்க. நம்ம வாங்குற ஸ்வீட் இருக்கா போகலாம். சூப்பரான சாப்பாடு டிஃபன். மார்னிங் டிஃபன் முடிஞ்சுது. இதுவும் காஜு கத்திரியா பேர், காஜு ஃப்ளவர். 1 கிலோ 1440 ரூபா. அடேங்கப்பா. உங்கள் சாமியை கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டாச்சு. சூப்பரான டிஃபன் சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். எதுவும் அப்பா வரலாம். வா, சூப்பர் சூப்பர். கிளம்பலாம். சாப்பிட்டாச்சு திருப்தியா. நம்ம அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம்னா 100 ரூபாயோட முடிஞ்சிருக்குமா? தினேஷ்